வணக்கம். மக்கள் அதிகாரம் சார்பா நேத்திக்கு ஒரு கருத்தரங்கம் பிரஸ் கிளப்ல வச்சிருந்ததா சொன்னீங்க. இடையில தடை செய்யப்பட்டதா அறிவிச்சிருந்தீங்க. என்ன காரணம்? ஏன் தடை? குறிப்பா தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் அதிகாரம் நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். ம். அது தேர்தல்ல பாசிச பாஜக, அதிமுக கூட்டணி தோற்கடிக்கணும் அப்படின்னா தேர்தலை ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்து ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல ஒரு அரங்க கூட்டம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல நாங்க பிரச்சாரம் பண்ணியிருந்தோம். அந்த பிரச்சாரம் பண்ணி 5ஆம் தேதி நடத்தும் போது 11 மணிக்கு தேர்தல் அதிகாரியும் காவல்துறையும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? நாங்க அரங்கத்துக்கு முறையா அனுமதி கொடுத்து தான் நடத்துறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல தேர்தல் கமிஷன்ல நீங்க அனுமதி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் சார் அதெல்லாம் அனுமதி இங்க வாங்கிச்சு, உள்ள அரங்கத்துல நடத்துறதுக்கு அனுமதி தேவையில்லை, இது வரைக்கும் யாரும் அப்படி வாங்கல அப்படின்னு நான் சொல்லி பேசும்போது, இல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, குறிப்பா இங்க பாருங்க, இது உங்களோட தானே, நிகழ்ச்சி நிரல் நோட்டீஸ் காமிச்சு உங்களுக்கு தானே, இது புகார் கொடுத்துருக்காங்க, இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. யார் சார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது மேலிடத்துல இருந்து உத்தரவு. சார் மேலிடம்னா யாரு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல நீங்க நடத்தக்கூடாது, எங்களுக்கு புகார் இருக்கிறதுனால நீங்க நடத்தக்கூடாது அப்படின்றத முடிச்சிட்டாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, நீங்க கருத்தரங்குன்னு பொதுவாக அறிவிச்சிருந்ததா நிகழ்ச்சி நடத்துறதா சொன்னீங்க. அது கருத்தரங்கு நடத்துற நிகழ்ச்சி தானா? இல்ல வேற எதுவும் நீங்க எதுவும் ஐடியா பண்ணியிருந்தீங்களா? அதனால எதுவும் காவல்துறை தடை விதிச்சிருக்கா? குறிப்பா ஒரு கருத்து மக்கள் மத்தியில கொண்டு போகணும். குறிப்பாக ஒரு தேர்தல் வரும்போது ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகணுன்றது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் கருத்தரங்கம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனா நாங்க என்ன போயிட்டு பிஜேபிக்காரன் பாசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடலையா உருவி எடுத்துட்டு இருந்து போறோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஒரு கருத்தை கருத்தால மோத முடியாத ஒரு கோழைத்தனமாக ஒரு சீட்டை காமிச்சிட்டு மேலெடுத்து உத்தரவு, நீங்க கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுத்திருக்கிறான்னா, ஒரு கருத்தால மோதாத ஒரு கோழையை நம்ம என்னன்னு சொல்ல வருது யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் நேத்து காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து பிஜேபிக்கு சாதகமா, குறிப்பா சங்கிகளுக்கு சாதகமாக கூட்டத்தை தடுக்கிற வேலையை செஞ்சாங்க. நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா திமுக 2 கோடி உறுப்பினர் வச்சிருக்காங்க, காங்கிரஸ் தேசிய கட்சி, இது இல்லாம திமுக கூட்டணியிலே விசிகா, சிபிஎம், சிபிஐ, இதுல இது இல்லாம பெரிய பெரிய இன்டெலெக்சுவல் இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு பல பேர் இருக்காங்க. இப்ப அவ்வளவு பெரிய கட்சிகள் பிஜேபியோ அதிமுகவோ பேசுறாங்க. அது பிரச்சனையா தெரியல. இப்போ நீங்களா மக்கள் அதிகாரம்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல ஒரு சில ஆயிரம் பேர் தான் அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க பேசுறது மட்டும் ஏன் தடை விதிக்கணும்? ஏன் அதை பார்த்து பயப்படணும்? அப்படி அதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா பாசிசத்தை எதிர்க்கிற கட்சிகள் நிறைய இருக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி அமைப்புகளும் இருக்கிறாங்க. ஆனா அந்த பாசிசத்தை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சியோ முழக்கங்களோ அப்படி கூர்மையா இருக்குதா அப்படின்னா இல்ல. மென்மையா வைக்கிறது, முட்டு கொடுக்கறது, இப்படி தடவி கொடுக்கறது, இப்படி பாசிசத்தை இப்படித்தான் அவங்க அணுகுறாங்க மற்ற கட்சிகளும் பிற அமைப்புகளும். ஆனா நாங்க மக்கள் அதிகாரம் கூர்மையா வைக்கிறோம். ஒரு விஷயத்தை கூர்மையா வச்சு மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்றோம். அப்போ அதுதான் அவங்களுக்கு பாதிப்பா தருது. நாங்க ஒரு சிறிய அமைப்பா இருந்தாலும், சிறிய எண்ணிக்கையில இருந்தாலும், நாங்க சொல்லக்கூடிய கருத்து அவங்களை தாக்குதல் கொடுக்குது, அது அவங்கள பாதிக்குது. இந்த பாதிப்பு மக்கள் மத்தியில போகக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த கருத்தரங்கத்தையே தடுக்கிறாங்க. இதான் அதுல இருக்கிற விஷயம். அதிகபட்சம் போனா அந்த அரங்கத்துல ஒரு 100 பேர் அப்படி உட்கார முடியுமா? அவ்வளவுதான். அதை பார்த்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் பிஜேபி பயப்படுறாங்க. ஆமா. இப்ப நீங்க எடுத்திருக்கிற நிலைப்பாடு இல்லை இந்த பிரச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஓரளவு ஆதரவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இப்போ இந்த கூட்டம் தடை செய்யப்பட்டிருக்கு. இதில் இப்போ திமுக கூட்டணியில் உள்ளவங்க மக்கள் அதிகாரத்துடைய கருத்தரங்கும் தடை செய்யப்பட்டிருக்கு, ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் கண்டிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது நம்ம இப்போ கிழக்காற்று அந்த பதிப்பகத்தின் சார்பிலே ஜிஆர் சுவாமிநாதனை கண்டிச்சு
ஒரு புத்தகம் கொண்டு வந்தது, அதையும் தடை செய்யப்பட்டது. அது ஒரு பாசிச நடவடிக்கை தான் நம்ம விமர்சனம் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்திலயும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி பிஜேபி எதிர்ப்புல இருக்கு, அதனால திமுக கூட்டணி ஆதரிக்கணுங்கிற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க. ஆனா அவங்க நீங்க பாதிக்கப்படும்போது உங்களுக்கு அவங்க குரல் கொடுக்குறாங்களா, பேசுறாங்களா? பேச்சாளர் பட்டியல கூட நம்ம அப்படி பார்த்தா நீங்க திமுக கூட்டணி அந்த மாதிரி ஆட்கள் கூட இல்ல. இப்ப தியாகு போன்ற ஒரு இடதுசாரி செயல்பாட்டை தான் முன் வச்சிருக்கீங்க. ஏன் இதுல என்ன ஒண்ணு ஆதரிக்கிறீங்க, இன்னொன்னு சிலரோட தான் நிக்கிற மாதிரி தெரியுது. என்ன காரணம்? இப்போ குறிப்பா வந்து இந்த தேர்தல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ம், பாசிச பாஜகவை வீழ்த்தணும், கூட்டணி வீழ்த்தணும். குறிப்பா வந்து திமுகவுடைய கூட்டணியை ஆதரிக்கணும். ம், அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த தேர்தல்ல ஓட்டு போடணும். ஆ, குறிப்பா வந்து திமுக கூட்டணிக்கே ஓட்டு போடணுன்ற முடிவு நாங்க எடுத்திருக்கிறோம். அதான் மக்கள் மத்தியிலயும் போய் சொல்லப் போறோம். சரிதான். பிரச்சாரம் மூலமாக சொல்லப் போறோம். சரி. இப்ப அவங்க ஏன் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது வரல அப்படின்னா, நாங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். என்ன? குறிப்பாக பாசிசத்தை வீழ்த்தணும்னா ஆ, ஒரு குறைஞ்சபட்ச ஒரு செயல் திட்டம் இருக்கணும். அந்த செயல் திட்டத்தை மக்கள் அதிகாரமைக்கு நாங்க வகுத்திருக்கிறோம். ஆ, ஒரு பாசிசத்தை விடுத்தணும்னா யார் யாரெல்லாம் பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், ம், அப்புறம் சில அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், ம், இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு பாசிசத்தை அப்பதான் வீழ்த்த முடியும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுகவோ திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்களோ பாசிசத்தை வந்து விழுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த திட்டமும் இல்ல. எலெக்ஷன் அளவுல மட்டும் ஆமா. ஜெயிச்சு, சீட்டு, அதிகாரம் இந்த அளவுல தான் அவங்க நிக்கிறாங்க. ஆ, அப்போ அந்த பாசத்தை விழுத்தணும். அதுக்காக குறைஞ்சபட்ச ஒரு செயல் திட்டத்தை வகுத்து ஒன்னா சேரணும்ன்ற நோக்கம் கிடையாது. ம், ம், தமிழ்நாட்டுல ஜெயிக்கலாம். அது ஜெயிக்காம போல. தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு ஆதரவே இல்ல. வாக்குறுதி இல்ல. வரதுக்கு வாய்ப்பு இல்ல ஆ, மாநில தேர்தல்ல. ஆமா. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் திமுக கூட்டணிகள் கட்சிகள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு நீண்ட நெடிய மக்கள் முன்னணியும் ஒரு ஐக்கிய முன்னணியும் உருவாக்கி பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்தணும். அப்படி வீழ்த்துறதுக்கு இப்படிப்பட்ட தேர்தலையும் நாங்க வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தணும். அதெல்லாம் நம்ம ஈடுபடணும். பிஜேபியை தோற்கடிக்கணும் அப்படின்ற நிலைமையில தமிழ் தேசிய விடுதலை முன்னணி தியாகு அமைப்பு, தமிழ் மக்கள் விடுதலை முன்னணி செந்தில், ம், சமரன் அணி, மக்கள் அதிகாரம் இப்படி போன்ற ஒரு அமைப்புகள்லாம் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டமைப்பா உருவாக்கி பாசிச பிஜேபி அதிமுக அடிமை கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த கருத்தரங்கத்தை நாங்க வந்து நடத்துறதுக்கான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சப்போர்ட் வரமாட்டாங்க தான் இப்போ. அப்போ நீண்ட ஒரு பயணத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போதுதான் வந்து கூடுவாங்க. அது வந்து அதுக்கான ஒரு காலம் நேரம் கூடும். அப்போ வந்து இணைவாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. பின்னால இளைஞ்சாலும் நீங்க மக்களை சார்ந்து ஆமா. உங்க வேலையை உங்க திட்டத்தை கொண்டு ஆமா. போகலான்னு இருக்கீங்க. சரி. குறைந்தபட்ச செயல் திட்டம் அதை வச்சு மக்களுக்கான ஒரு நம்பிக்கையை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றீங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம்னா என்ன? அதை சுருக்கமா ஒரு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் முன்னணியை முதல்ல கட்டமைக்கணும். மக்கள் முன்னணின்றது விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், மீனவர்கள், அப்படி பண்ற உழைக்கும் வர்க்கத்தை அணிதிரட்டி பாசிசத்துக்கு எதிராக மக்கள் முன்னணி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி கட்டியமைக்க வேண்டிய ஒரு அவசிய தேவையா இருக்கு. அதே போல ஐக்கிய முன்னணி அப்படின்னு சொன்னாங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், தேசிய கட்சிகள், அதாவது பாசிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள், முற்போக்கு அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரு ஜனநாயக கூட்டரசை வந்து நிறுவனம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த ஜனநாயக கூட்டரசு தான் பாசிசத்தை நிரந்தரமாக விழுத்த முடியும். இப்ப இருக்கக்கூடிய பாசிசம் என்பது பாசிச விழுத்துட்டா முடிஞ்சிடுமா அப்படின்னா முடியாது. அப்போ பாசிசத்துடைய அதிகாரத்தை மொத்தத்தையும் உருவணும் அப்படின்னா இந்த ஆட்சி கட்டிலிருந்து காலை பிடிச்சி உருவணும். அப்ப பாசிசத்தினுடைய காலை பிடிச்சி உருவி கீழே தள்ளிட்டு அந்த சாரியும் தூக்கி போட்டு புதுசா கட்டமைக்கணும். இந்த புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு மக்களுக்காக ஒரு சட்டங்களை கொண்டு வர்றது, மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து வைக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கூட்டரசை உருவாக்கி அதன் மூலமா தான் வந்து நிரந்தரமாக பாசிசத்தை வீழ்த்த முடியும்னு சொல்றோம். இதுதான் செயல்
திட்டம் அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம், இப்ப அதை நீங்க திருத்தணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்திய அரசியல் சட்டம் திருத்தினா அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஆஹ். டோட்டலாவே நிராகரிக்கணும், அது தூக்கி போடணும், புதுசா கொண்டு வரணும். இப்போ மக்களுக்கு தகுந்த மாதிரி புதிய வடிவிலான சட்டங்கள் கொண்டு வரணும். மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள், விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள், தொழிலாளர்களுக்கான சட்டங்கள், இப்படி ஆஹ், தொழிலாளருடைய அனைத்து உழைக்கும் மக்களுடைய போராடி பெற்ற உரிமைகள் சட்டங்கள்லாம் இன்னைக்கு பாசிச பிஜேபி அரசால பறிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய சட்டத்தை, புதிய ஒரு கூட்டரசை உருவாக்கி அதன் மூலமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளையோ மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அப்போக்கு நிரந்தரமா வந்து விழுத்தணும் அப்படின்னா ஜனநாயக கூட்டரசுன்னு ஒன்று கூட்டரசு உருவாக்கி அதன் பிறகு பாசிசத்தை வந்து நிரந்தரமா வீழ்த்தும் போதுதான் இது சாத்தியம். அதுக்காக தான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்து நம்ம வச்சு இப்போ மக்கள் மத்தியில செயல்பட்டு இருக்கோம் அப்படின்றத தெரியும். சரி. இப்ப நீங்க வந்து கருத்தரங்க தடை, அப்புறம் வந்து கட்சிகள் ஆதரவு, இப்படியான பல்வேறு விஷயங்கள் நீங்க முன் வச்சிருக்கீங்க. இதுல இருந்து தொகுப்பா நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா மக்களுக்கும் நம்மளுடைய பயனாளர்களுக்கும் பயனுதவியா இருக்கும். குறிப்பா வந்து சென்னையில வந்து நூற்றுக்கணக்கான இடங்கள்ல அரங்கு கூட்டங்கள் நடக்குது. அதுல எங்களுடைய கூட்டமும் ஒண்ணு. ஆமா. ஆனா அந்த கூட்டங்கள் எல்லாம் போயிட்டு அவங்கள தடுக்காம குறிப்பாத்து எங்களை மட்டும் தடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? குறிப்பா ஒருத்தன் வந்து புகார் கொடுக்குறான் எங்க மேல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புகார்தாரனையும் எங்களையும் கூட்டு வச்சுல உட்கார வச்சு பேசணும். இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காரு, நீங்க என்ன பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும். அப்படி எதுவுமே தேர்தல் ஆணையம் செய்யல. சரி, நாங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துறோம்னா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னாங்க, நீ என்ன பண்ணணும்? தேர்தல் ஆணையம் நடுநிலைன்னு சொல்ற, நேர்மையா தேர்தல் நடத்தும்னு சொல்ற. அப்படி நேர்மையான ஆள் இருந்தா நீ என்ன பண்ணணும்? நாங்க பேசக்கூடிய கூட்டம் வந்து என்ன பேசுறோம்னு சொல்லி எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும். அதுல தவறு இருந்தா நீங்க தாராளமா வழக்கு பதிவு செய்யலாம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஒருத்தர் புகார் கொடுத்தாருன்றதுனாலே தடை செய்றீங்க. காலையில 11 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நீங்க வந்து எங்களை கூட்டம் நடத்த விடாம போலீஸை போட்டு குவிச்சு வச்சு தடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தில் எங்க நடுநிலையா இருக்குதுன்றத ஒரு கேள்வி எனக்கு வருது. புரியுதுங்களா? அப்போ இது மட்டுமா அப்படின்னா இல்ல. குறிப்பாக வந்து பிஜேபிக்காரன் அப்படி வந்து சொல்றான் அப்படின்னா ஊடகங்கள் நிறைய வருது. நாங்க நடத்துற இடம் ஒரு முட்டு சந்தோ மூத்திர சந்து கிடையாது, பத்திரிகையாளர் மன்றம். அங்க ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் வராங்க, பிரஸ் மீட் வந்து எடுப்பாங்க. அப்போ பிஜேபிக்காரன் உனக்கு தேவைன்னா உன் ஆளை போட்டு என்ன பேசுறாங்க, நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே. தவறா பேச எங்க மீது நீங்க புகார் கொடுக்க வேண்டியதானே. இதுதானே சரி. இதை விட்டுவிட்டு தேர்தல் ஆணையத்தையே கையில போட்டுக்குங்க, காவல்துறையும் கையில போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து காவல்துறையும் தேர்தல் ஆணையம் பிஜேபி ஆளாவே சங்கிகளாகவே மாறி ஒரு கூட்டத்தையே தடை செய்யற வேலைய நேற்று முழுக்க அப்படி நடந்தது. பிஜேபியோட ஒரு இன்னொரு டீம் தேர்தல் ஆணையம் சொல்ல தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய காவிக்கு அது ஒரு இதுவாக தான் நீங்க செயல்பட்டு இருக்குது. இப்ப அந்த அடிப்படையில நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்படி நூத்துக்கணக்கான பேரு கூட்டம் நடத்தும் போது எங்க கூட்டத்தை மட்டும் தடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, கார்பரேட் காவி பாசிசத்தை விழுத்த இந்த பாஜக அதிமுக கூட்டணியை விழுத்தணும் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு உருவாக்கி இருக்குது. ஏற்கனவே ஜிஆர் சாமிநாதன் ஒட்டி ஒரு புக் வெளியிடும் போது அவங்க வந்து பீதி அடைஞ்சு வழக்குக்கெல்லாம் போனாங்க. இப்போ தேர்தல் சமயத்துல எங்க வந்து நாங்க சொல்லக்கூடிய ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் மக்கள் மத்தியில பத்திக்கு போகுது அப்படின்னு ஒரு அச்சம் வந்து பாஜக வந்திருக்குது, அடிமை அதிமுக வந்திருக்குது. அதனால தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்தி தடுக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இது நாங்க வரவேற்கிறோம். எந்த அடிப்படையில் வரவேற்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாங்க சொல்லக்கூடிய கருத்து சரின்றத தேர்தல் ஆணையம் நேற்று அங்கீகரிச்சு தடை பண்ணி அங்கீகரிச்சிருக்கு. பிஜேபி காரன் எங்களை தடை விதிக்கிறதுக்கான புகார் கொடுத்திருக்கிறான். காவல்துறையும் நேற்று முழுக்க நின்று எங்களை தடை போட்டிருக்குது. இதுல இருந்து நாங்க சொல்லக்கூடிய கருத்து மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாது, நாங்க சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்துன்றத இன்னைக்கு பிஜேபி தேர்தல் ஆணையம் காவல்துறையும் நிரூபிச்சிருக்குது. அதை நாங்க ஒரு சர்டிபிகேட்டா பாக்குறோம். அதனால நாங்க இதனால தோன்றிட மாட்டோம்.
நாங்க வந்து தேங்கிட மாட்டோம். வீறு கொண்டு எழுந்து மக்கள் மத்தியில நாங்க வந்து வேலை செய்வோம். மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை கொண்டு போடுவோம். மக்கள் அதிகாரம் மக்களுக்கானது அப்படின்றத நிரூபிப்போம். மீண்டும் அனுமதி வாங்கி நீங்க கருத்தரங்கம் நடத்துவீங்க. ஆமா, மறுபடியும் மீண்டும் அனுமதி வாங்கி கருத்தரங்கம் நடத்த போறோம். சரி. நடத்தி மக்கள் மத்தியில இந்த விஷயத்தை கொண்டு போவோம். நன்றி. நன்றி.